இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி அவர் ஆச்சரியக்குறியாக இருந்தாலும் தற்குறியாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த குறியாக இருந்தாலும் கவலை இல்லை. எங்களுடைய குறி தேர்தல் குறி. இன்னும் விமர்சனமே பண்ண ஆரம்பிக்கல. ஆனா வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி யாரை கண்டும் நாங்கள் அஞ்ச வேண்டியது கிடையாது. எங்களுக்கு போட்டியும் யாரும் கிடையாது. களத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நாங்கள் சமமாகத்தான் பார்க்கிறோம். அவர்கள் எல்லோருமே எதிரிகள் தான். எதிரிகள் என்றால் அரசியல் எதிரிகள் தவிர தனிப்பட்ட முறையில் யாரோடும் எங்களுக்கு எந்த விதமான பகைமையும் எதுவும் கிடையாது. பாஜக கொள்கை எதிரியே, திமுக வந்து அரசியல் எதிரி அப்படின்னு சொல்றாரு. நான் திமுகவை தான் தொடர்ச்சியாகவே வந்து நான் ஆரம்பத்திலேயே பாஜகவினுடைய சிடி விஜய் என்று சொல்லிவிட்டேன். எனவே தமாக என்பது பாஜகவினுடைய சிடி. எனவே இன்றைக்கு அவர்கள் ஒரு காலத்தில் ஸ்லீப்பர் செல்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். அவர் தரக்குறைவாக பேசிக்கொண்டு தன்னை தானே தரம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார் மக்கள் மத்தியில். அதுக்கு நாங்கள் ஏன் எதிர்வினை ஆற்ற வேண்டும்? எந்த எந்த தாக்கத்தையும் யாராலும் ஏற்படுத்த முடியாது.